பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்னைக்கு நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிமிர்னா சபை. உங்க எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படுத்தல 7 சபைகளை பத்தி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த 7 சபையில ஒண்ணுதான் இந்த சிமிர்னா சபை அப்படிங்கிறது. இந்த சிமிர்னா சபையில பெரிய போதகரா இருந்தவர் தான் இந்த பாலிகார்ப்பு. சரி, இவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்காக மரிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா வாழ்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனா இவர் கர்த்தருக்காக வாழ்ந்து ஒரு சான்ஸ் கிடைச்சும் அது வேணான்னு சொல்லி கொல்லப்பட்டார். அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அங்க இருக்கிற அந்த ரோமன் பேரரசை தான் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு. அப்படி வணங்க மாட்டோம் நின்ன ஒரு கூட்டம் தான் நம்ம கிறிஸ்தவ கூட்டம். இவங்களெல்லாம் யாரு தூண்டி விடுறா, இவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருதுன்னு நினைக்கிறப்பதான் இல்ல சிமிர்னா சபையில பாலிகார்ப் அப்படிங்கிற ஒரு போதகர் இருக்காரு, அந்த போதகர்னால இவங்களுக்கு தைரியம் வருது. அதனால நம்ம அவரை கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா இவங்க திருந்திடுவாங்க, நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எண்ணம் வந்துச்சு. அப்பதான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கிளாடியேட்டர் அப்படின்னு ஒரு மூவி கூட வந்திருக்கு. அதுல என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னா, சிங்கத்தை விட்டு புலிகளை விட்டு கொல்ல சொல்லுவாங்க, 2வது ஈட்டியால குத்தி கொள்ளுவாங்க, 3வது இன்னும் பயங்கரமான கொடூரமான அரக்கர்களை கொண்டு அடிச்சு கொள்ற காரியங்களை நம்ம பார்த்திருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க நடுவில் நிறுத்தி தீ கொளுத்தி கூட அவங்களை கொன்றுவாங்க. இப்படிப்பட்ட தண்டனைகள் ரோம பேரரசினால கொடுக்கப்பட்டிருந்த அந்த காலத்துல இந்த தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் கேட்கறாங்க. கேட்கிறப்ப மக்கள்லாம் ரொம்ப அழுது புலம்புறப்ப அவர் சொல்றாரு, நான் இவங்களுக்கெல்லாம் பயந்துட்டேன் அப்படின்னா நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு தைரியமா என்ன பண்றாரு, நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. அவருக்கு அரெஸ்ட் பண்ணும்போது வயசு என்ன அப்படின்னா 86 வயசுல ஒரு மனுஷன் சொல்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு. அப்ப அந்த டைம்ல கொண்டு போய் அந்த நடுவில் நிறுத்துறாங்க. நிறுத்துறப்ப அந்த வயசை பார்த்தோன்னே அந்த அரசன் கேட்கிறான், நீ சாக போற வயசு தான், உன்னை கொடுமை பண்ணி நான் சாகடிக்கணும்னு விரும்பல, அதனால ஒரே ஒரு வார்த்தை, நீ இயேசுவை மறுதளிச்சிடு, நான் உன்னை விட்டுறேன் அப்படி சொல்லி கேட்கிறார். அப்ப அங்க ஒரு அற்புதம் நடக்குது. இவரை சுத்தி நெருப்பறிஞ்சாலும் அவருக்கு எதுவுமே ஆகல. இது அங்க இருக்கிற கூட்டம் எல்லாம் பாக்குறாங்க. ராஜாவுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது நடக்குது அப்படின்னு அவன் யோசிச்சாலும், ஆனா அவனுக்கு கொலவெறி அதிகமா இருந்துச்சு. இப்படி மக்கள்லாம் பார்த்து ஆச்சரியமா பாக்குறாங்களே அப்படின்னு அந்த கோபம் இன்னும் அதிகமா வந்தனால அடுத்து அவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் எப்படி அவர் மரணிச்சாரு, இந்த மரணத்துக்கு அப்புறம் எப்படி மக்கள் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த மிஷனரி வாழ்க்கை வரலாறுல நாம தெரிஞ்சுக்க போறோம். மிஷனரி வாழ்க்கைங்கிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. அப்போஸ்தலர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டத்தை நம்ம பார்க்குறோம். அது கடவுளோட உண்மையான அழைப்பை ருசி பார்த்து அதை ஏத்துக்கிட்டு அதை போய் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட ஆழமும் அகலமும் புரியும். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த மிஷனரி வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாலிகார்ப். சீரிப்பாயும் திரள் கூட்டத்திற்கு முன் அந்த மனிதன் தன்னந்தனியே விடப்பட்டிருந்தார். அவரை கொல்லுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்த இராணுவத்தின் நடுவில் அவர் அமைதியாக நின்று கொண்டிருந்தார். மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்த அவருக்கு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடைசியாக ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. உன் நம்பிக்கையை கைவிடு அல்லது மரணத்தை எதிர்கொள். இப்படிப்பட்ட இக்கட்டு பார்க்கும் இடமெல்லாம் மரணம் ஓலம், செல்லும் இடமெல்லாம் இரத்த ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது. அரசு இராணுவமோ ஒளிந்திருக்கிறவர்களை சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தது. சிலர் கண்டுபிடிக்கப்பட்டார்கள், சிலர் கொல்லப்பட்டார்கள், மற்றவர்களோ என் நேரமும் மரணம் வரலாம் என்று கலங்கி கொண்டிருந்தார்கள். சிறுவர்கள் முதல் வயதானவர்கள் வரை ஒருவர் தப்பவில்லை. அநேகர் அரங்கத்தில் கூடியிருக்க கைது செய்யப்பட்டவர்கள் கொடிய மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். சிலர் வாளால் வெட்டப்பட்டார்கள், சிலர் ரம்பத்தால் அறுக்கப்பட்டார்கள், சிலர் உயிருடன் எரித்து கொல்லப்பட்டார்கள். பாலிகார்ப் அவர்கள் மரண தண்டனை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர் செய்த குற்றம் என்ன? ரோம சாம்ராஜ்யத்தின் எல்லைகளுக்கு உட்பட்ட குடிமக்கள் அனைவரும் ரோம சக்கரவர்த்தியை கடவுளாக வழிபட வேண்டும் என்றும், அதை மீறுகிறவர்கள் தேச துரோகிகளாக தீர்க்கப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்றும் சிக்கலான ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ரோம பேரரசின் கட்டளைக்கு பயந்து அநேகர் ரோம சக்கரவர்த்தியை வழிபட்டார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களோ தங்கள் தெய்வத்தை தவிர வேறு யாரையும் ஆராதிப்பதில்லை என்பதில் உறுதியாயிருந்தார்கள். ஆரம்ப நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தில் மிக உறுதியாய் இருப்பதற்கு காரணமாய் இருந்தவர்களில் பாலிகார்ப் முக்கிய பங்கு வகித்தார். இளம் வயதிலிருந்து முதிர் வயது வரை கர்த்தருக்கு சேவை செய்ததால் இவர் பெயரை அறியாதவர்கள் அந்நாட்களில் சிமிர்னாவில் இல்லை. சிமிர்னாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் இயேசுவை மறுதலியாமல் இருப்பதற்கும் ரோம சக்கரவர்த்தியை வழிபடாமல் இருப்பதற்கும் பாலிகார்ப் முக்கிய காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே இவரை கைது செய்து வருமாறு வீரர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்டவுடன் சிமிர்னா சபை விசுவாசிகளின் உள்ளம் பதறியது. தங்கள் ஆத்மீக தகப்பனை இழந்து விடுவோமோ என்று அச்சம்
அவர்களிடம் மேலோங்கியது. எப்படியாகிலும் அவரை காப்பாற்றி விட வேண்டும் என்று எண்ணி, ஐயா, நீங்கள் எங்கேயாவது தப்பி ஓடிவிடுங்கள் என்று சொல்லி தங்கள் போதகராகிய பாலிகார்ப்பை தலைமறைவாகும்படிக்கு வற்புறுத்தினார்கள். பாலிகார்ப்போ, நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் கர்த்தருடைய மந்தையை தனியே விட்டுவிட்டு போக மாட்டேன் என்று உறுதியாய் கூறினார். ஒரு இரவில் இவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது இவர் தலையணை திடீரென்று தீப்பிடித்தது. திடுக்கிட்டு எழுந்த அவர் அது வெறும் கனவு என்பதை உணர்ந்தார். தான் தீயினால் எரிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம் என்று அதன் மூலம் அறிந்து கொண்டார். இதை சபை மக்களுக்கு தெரியப்படுத்தினார். மக்கள் கதறி அழுதார்கள். நித்திய மேன்மைக்கு அருகில் தான் இருப்பதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினார். மரணத்திலிருந்து தப்புவிக்க அவருக்கு அநேக வாய்ப்புகள் வந்தது. ஆகிலும் தேவ சித்தம் தன்னில் நிறைவேறுவதற்காக தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். ரோம அரசின் உத்தரவுப்படி போர் சேவகர்களால் 86 வயதான பாலிகார்ப் கைது செய்யப்பட்டார். தன்னை கைது செய்ய வந்த வீரர்களை அவர்கள் அன்போடு உபசரித்தார். அவர்களிடம் 1 மணி நேரம் அனுமதி தருமாறு கேட்டுக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபம் செய்து தன்னை ஆயத்தப்படுத்தி வந்த போர் சேவகர்களோடு சென்றார். நீதிமன்றத்தில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எதிலும் அசராமல் அவர் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார். ஆகவே அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்பை கேட்டதும் கூடியிருந்தவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கிறிஸ்தவர்களோ வலியினால் துடித்துக் கொண்டிருந்தார்கள். தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கான நேரம் வந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருக்கும் மைதானத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். ரோம ஆளுநர் பாலிகார்ப்பின் வயதை கருத்தில் கொண்டு கடைசியாக ஒரு வாய்ப்பு தர விரும்பினார். பாலிகார்ப்பை பார்த்து, நீர் சேவிக்கும் கிறிஸ்துவை மறுதலித்து ரோம சக்கரவர்த்தியை ஆராதித்து உம்முடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும் என்றார் ஆளுநர். பாலிகார்ப் அவருக்கு கூறிய பதில், 86 ஆண்டுகளாக நான் அவருக்கு சேவை செய்தேன். அவர் எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. என் இரட்சகருமாகிய என் ஆண்டவரை நான் எப்படி நிந்திக்க முடியும்? கொஞ்ச நேரம் எரிந்த பின்பு அணைந்து போகும் நெருப்பால் நீங்கள் என்னை பயமுறுத்த பார்க்கிறீர்கள். ஆனால் துன்மார்க்கருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினையின் நெருப்பை பற்றி நீங்கள் அறியாதவர்களாய் இருக்கிறீர்களே என்று பதிலளித்தார். அவருடைய பதிலை கேட்டவுடன் அரங்கத்தில் கூடியிருந்தவர்கள் அவனை தீயிற்கு இரையாக்குங்கள் என்று கூக்குரலிட்டார்கள். பாலிகார்ப்போ மிக சத்தமாக கூடியிருந்த மக்களை பார்த்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதறினார். அந்த வேளையில் கொலை நடுங்க வைக்கும் அந்த கோர காட்சி நடந்தேறியது. தள்ளாத வயதிலும் கம்பீரமாக தோற்றமளித்த அவரை கம்பத்தோடு சேர்த்து வைத்து கயிறுகளால் கட்டினார்கள். அவரை சுற்றி விறகுகளை அடுக்கினார்கள். அங்கு இருந்தவர்களில் சிலர் பதற்றமானார்கள். வேறு சிலரும் மகிழ்ச்சியினால் ஆர்ப்பரித்தார்கள். விறகு பற்ற வைக்கப்பட்டது. அவ்வேளையில் பாலிகார்ப், பிதாவே, இந்த நேரத்திற்கு என்னை தகுதி உள்ளவனாக ஆக்கினதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதனால் உம்முடைய பரிசுத்தவான்களோடு நானும் கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பங்கடைய முடியும் என்று சொல்லி ஜெபித்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நெருங்கி வந்தது. உடல் கருகி சாக போகிறார் என்று எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க அங்கே ஓர் அதிசயம் நடந்தது. அது என்ன தெரியுமா? அவருடைய உடல் தன்னை நெருங்கி வந்த நெருப்பை ஏற்க மறுத்தது. இராணுவ வீரர்கள் ஆச்சரியத்துடன் அந்த அற்புத காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ரோம ஆளுநருக்கோ ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தாலும் மறுபக்கம் கொலைவெறி தலைக்கேறியது. குத்தி கொல்லும்படி தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிட்டார். உடனே வீரன் ஒருவன் தன்னுடைய ஈட்டியை எடுத்து பாலிகார்ப்பை நோக்கி வீசினான். அவருடைய கனிந்த உடலை கூர்மையான ஈட்டி துளைத்தது. அவருடைய உயிர் அவர் உடலை விட்டு பிரிந்தது. உயிரற்ற அந்த உடலை நெருப்பு ருசி பார்க்க தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக மென்று தின்ற நெருப்பு பாலிகார்ப்பின் உடலை முழுமையாக விழுங்கியும் பசியடங்காமல் அங்கேயே சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருந்தது. கூடியிருந்தவர்களில் சிலர் மரண பயத்தோடு, சிலர் துக்கத்தோடும், வேறு சிலரோ பசியடங்காத நெருப்பை போல கொலைவெறியோடும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்கள். எரிக்கப்பட்ட அந்த விதை 1000 புதிய விதைகளை முளைப்பிக்கும்படி அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தது. இந்த செய்தி காட்டு தீ போல பரவியது. ரோம பேரரசின் எல்லைகளையும் தாண்டி சென்றது. வரலாற்றிலும் இடம் பிடித்தது. அநேகரை விசுவாசத்தால் உறுதிப்படுத்தியது. அவருக்கு பின் பல நூற்றாண்டுகளாக துன்புறுத்தலுக்கு ஆளான உண்மை கிறிஸ்தவர்களுக்கு தைரியமூட்டுகிறதாய் மாறியது. பாலிகார்ப் விதைத்த அந்த விசுவாச விதை அவருடைய போதனைகளிலும் அவருடைய மரணத்திலும் தெளிவாக தெரிந்தது. கிபி 69 சிமிர்னாவில் பிறந்த பாலிகார்ப் கர்த்தருக்காக செய்த செயல்கள் அளப்பெரியது. சிமிர்னாவின் பிஷப்பாக ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்தை வழிநடத்துவதில் அவருடைய பங்கு முக்கியமானதாயிருந்தது. அப்போஸ்தலர்களின் போதனைகளை பாதுகாப்பதிலும் திருச்சபையின் ஒற்றுமையை பேணுவதிலும் ஆழ்ந்த அர்ப்பணிப்பு உள்ளவராக செயல்பட்டார். அப்போஸ்தலர்களுக்கும் அடுத்த தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தார். அவருடைய போதனைகள் சுத்தமான சுவிசேஷத்தை பிரதிபலித்தார். பாலிகார்ப் சபையின் ஒற்றுமையை மேம்படுத்தியதோடு தவறான போதனைகளில் இருந்தும் அதை பாதுகாத்தார். ரோம பேரரசின் அதிகாரத்திற்கு முன் உண்மையை உறக்க பேசுவதில் அவர் தைரியமாய் செயல்பட்டார். பாலிகார்ப்பின் தியாகம் ஆரம்பகால
கிறிஸ்தவ சமூகத்தின் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மரணத்தை எதிர்கொள்வதில் அவருடைய உறுதியான விசுவாசம் உபத்திரவத்தின் மத்தியிலும் உண்மையாக இருக்க பல கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்தியது. பாலிகார்ப்பின் வாழ்க்கை இன்றும் அநேகரை ஊக்குவிக்கும் சக்தியாக விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல. அவருடைய விசுவாசமும் தைரியமும் சத்தியத்திற்கான அர்ப்பணிப்பும் கிறிஸ்தவ வாழ்வின் முக்கியத்துவத்தை பறைசாற்றுகின்றன. இந்த தேவ மனிதருடைய வாழ்க்கை உங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.